This is Kural Media, your trusted source for global news. இது குரல் மீடியா செய்திகள். இது குரல் மீடியாவின் இன்றைய பிரதான செய்திகள். செய்திகளை வாசிக்கும் நான் கோகுலநாதன் தமிழினி. முதலில் தலைப்புச் செய்திகள். லூவ்ர் கொள்ளை வழக்கில் முக்கிய திருப்பம். மன்னர் காலத்து நகைகளை திருடிய கும்பலின் 4வது நபர் கைது. மின்சார கட்டணத்தை குறைப்பதற்கான வழிவகைகளை ஆராயுமாறு பிரதமர் செபாஸ்டியன் லெகோர்னு பொருளாதாரம் மற்றும் எரிசக்தித்துறை அமைச்சருக்கு உத்தரவு. பிரான்ஸ் அங்காடிகளில் இறைச்சி வாங்கியவர்களுக்கு அவசர எச்சரிக்கை. பொதிகளில் இரும்பு துகள்கள் கலந்திருக்க வாய்ப்பு. வாங்கியவர்கள் அவற்றை உட்கொள்ள வேண்டாம் எனவும் திருப்பிக் கொடுத்து பணத்தை பெறவும் அறிவுறுத்தல். பிரான்ஸ் முழுவதும் ஸ்தம்பிக்கும் அபாயம். அரசின் சிக்கன நடவடிக்கையை எதிர்த்து தேசிய ரீதியிலான வேலை நிறுத்த போராட்டம் அறிவிப்பு. அடுத்த ஆண்டு முதல் மின்சார வாகனங்களுக்கான போனஸ் தொகை அதிகரிக்கப்பட உள்ளதாக பொருளாதார அமைச்சர் ரோலாண்ட் லெஸ்கூர் அறிவிப்பு. பிரான்சில் அதிகரிக்கும் HIV பரவல். 21 வயதுக்குட்பட்ட இளைஞர்களே அதிகம் சிக்குவதாக சுகாதாரத்துறை கவலை. தொடர்பான விரிவான செய்திகள். பாரிஸின் லூவ்ர் அருங்காட்சியகத்தில் இடம்பெற்ற வரலாற்று சிறப்புமிக்க நகை கொள்ளை வழக்கில் தேடப்பட்டு வந்த 4வது முக்கிய சந்தேக நபர் இன்று கைது செய்யப்பட்டுள்ளார். பாரிஸ் கொள்ளை தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்ட இவர் ஏற்கனவே பிடிபட்ட 3 பேருடன் தொடர்புடையவர் என கூறப்படுகிறது. இவருடன் சேர்த்து மையன் பகுதியில் இவரது நெருங்கிய வட்டாரத்தைச் சேர்ந்த மேலும் 3 கைது செய்யப்பட்டுள்ளனர். தற்போது 38 மற்றும் 39 வயதுடைய 2 ஆண்களும் 31 மற்றும் 40 வயதுடைய 2 பெண்களும் போலீஸ் காவலில் வைக்கப்பட்டு குழுவாக திருட்டு மற்றும் குற்றச்சதியில் ஈடுபட்டமை ஆகிய குற்றச்சாட்டுகளின் கீழ் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர். கடந்த அக்டோபர் 19ஆம் தேதி 4 பேர் கொண்ட துணிகர கும்பல் ஒன்று லூவ்ர் அருங்காட்சியகத்தின் அப்போலோன் அரங்கிற்குள் நுழைந்து டிஸ்க் கட்டர்களை பயன்படுத்தி பிரான்ஸ் மன்னர் குடும்பத்தின் அரிய வகை நகைகளை கொள்ளையடித்தது. கொள்ளையடிக்கப்பட்ட இந்த நகைகளின் மதிப்பு 88 மில்லியன் யூரோகள் என மதிப்பிடப்பட்டாலும் இதன் வரலாற்று ரீதியான இழப்பு அளவிட முடியாதது என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஏற்கனவே DNA ஆதாரங்களின் அடிப்படையில் இக்கொள்ளையில் ஈடுபட்ட 3 கைது செய்யப்பட்டிருந்த நிலையில் தற்போது கைதாகியுள்ள நபர் அந்த குழுவின் 4வது உறுப்பினராக இருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர். இது எவ்வாறாயினும் கொள்ளையடிக்கப்பட்ட அந்த பொக்கிஷங்கள் இதுவரை மீட்கப்படவில்லை என்பதுடன் கொள்ளையின் பின்னணியில் இருந்து செயல்பட்டவர்களை கண்டறிய விசாரணைகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. பிரான்சில் மின்சார கட்டணத்தை குறைப்பதற்கான வழிவகைகளை ஆராயுமாறு பிரதமர் செபாஸ்டியன் லெகோர்னு பொருளாதாரம் மற்றும் எரிசக்தித்துறை அமைச்சருக்கு உத்தரவிட்டுள்ளார். பிரதமருக்கு நெருக்கமான வட்டாரங்கள் இன்று வெளியிட்டுள்ள தகவலின்படி வீடுகள் மற்றும் வணிக நிறுவனங்களுக்கான மின்சார விலையை குறைப்பதற்கான பல்வேறு தெரிவுகள் ஆராயப்பட்டு விரைவில் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட உள்ளன. எரிசக்தி துறையை கார்பன் அற்றதாக மாற்றும் அரசின் மாபெரும் சுற்றுச்சூழல் திட்டத்தின் ஒரு பகுதியாகவே இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்படுகிறது. இந்த திட்டமானது சூழலை பாதுகாப்பது மட்டுமின்றி நாட்டின் இறையாண்மை மற்றும் கைத்தொழில் துறையை வலுப்படுத்தும் எனவும் மக்களின் வாங்கும் சக்தியை அதிகரித்து மின்சார கட்டணத்தை நேரடியாக குறைக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரான்சின் முன்னணி பல்பொருள் அங்காடிகளில் விற்பனை செய்யப்பட்ட இறைச்சி பொதிகளில் இரும்பு துகள்கள் கலந்திருக்க வாய்ப்புள்ளதாக அவசர எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. லெக்லர்க், ஓச்சான் மற்றும் இன்டர்மார்ஷே ஆகிய பல்பொருள் அங்காடிகளில் இந்த வாரம் விற்பனை செய்யப்பட்ட சிறிய துண்டுகளாக வெட்டப்பட்ட இறைச்சி பொதிகளிலேயே இரும்பு அல்லது அலுமினிய துகள்கள் கலந்திருக்கக்கூடும் என அஞ்சப்படுகிறது. மனிதர்களால் வெட்டப்பட்டு பொதி செய்யப்படும் போது ஏற்பட்ட தவறு காரணமாகவே இந்த சிக்கல் நேர்ந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே பின்வரும் 3 GTIN இலக்கங்களை கொண்ட பொதிகளை நீங்கள் வாங்கியிருந்தால் அவற்றை உட்கொள்ள வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளீர்கள். முதலாவது பொதி இலக்கங்களாக 326 598 14724 5. இரண்டாவது பொதி இலக்கங்களாக 326 598 12670 7. மூன்றாவது பொதி இலக்கங்களாக 326 598 12216 7. குறித்த 3 பொதிகளை வாங்கியவர்கள் அவற்றை மீண்டும் சம்பந்தப்பட்ட அங்காடிகளில் ஒப்படைத்து அதற்கான முழு பணத்தையும் திரும்ப பெற்றுக்கொள்ள முடியும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. பிரான்சில் அரசின் சிக்கன நடவடிக்கைகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து எதிர்வரும் டிசம்பர் 2ஆம் தேதி தேசிய ரீதியிலான மாபெரும் வேலைநிறுத்த போராட்டம் நடைபெறவுள்ளது. CGT, FSU மற்றும் சாலிடேர்ஸ் போன்ற நாட்டின் முக்கிய தொழிற்சங்கங்கள் ஒன்றிணைந்து இந்த போராட்டத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளன. அரசு தற்போது நாடாளுமன்றத்தில் விவாதத்திற்கு உட்படுத்தியுள்ள புதிய மசோதாவில் தொழிலாளர்களுக்கு பெரும் பின்னடைவை ஏற்படுத்தும் விதிகள் உள்ளதாக குற்றம் சாட்டியுள்ள தொழிற்சங்கங்கள்
அதனை உடனடியாக திருத்த வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். இந்த வேலை நிறுத்தம் காரணமாக அரசுத்துறை, கல்வித்துறை மற்றும் ரயில் போக்குவரத்து சேவைகளில் பெரும் பாதிப்பு ஏற்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக ரயில் போக்குவரத்து துறை கடுமையாக முடங்கும் அபாயம் உள்ளது. எனினும் கடல் போக்குவரத்து துறையினர் இந்த போராட்டத்தில் பங்கேற்பது குறித்து இதுவரை தெளிவான அறிவிப்பு எதுவும் வெளியாகவில்லை. துறைமுகங்கள் மற்றும் கப்பல் போக்குவரத்து தொடர்பான பாதிப்புகளை மாய்காண்டு நிறுவனம் தொடர்ந்து கண்காணித்து வருவதுடன் டிசம்பர் 2ஆம் தேதி நடைபெறவுள்ள இந்த வேலை நிறுத்தம் பிரான்சின் அரசியல் மற்றும் பொருளாதார சூழலுக்கு ஒரு முக்கிய சவாலாக அமையும் என நிபுணர்கள் எச்சரித்துள்ளனர். பிரான்சில் அடுத்த ஆண்டு முதல் மின்சார வாகனங்களுக்கான போனஸ் தொகை அதிகரிக்கப்பட உள்ளதாக பொருளாதார அமைச்சர் ரோலாண்ட் லெஸ்கூர் அறிவித்துள்ளார். பிரான்ஸ் அல்லது ஐரோப்பாவில் தயாரிக்கப்பட்ட மின்சார கார்களை வாங்குவோருக்கு அவர்களின் வருமானத்தை பொறுத்து அதிகபட்சம் 5700 யூரோக்கள் வரை நிதியுதவி வழங்கப்படும். கார்பன் இல்லாத மின்சாரத்தில் குறைந்த செலவில் தொடர்ந்து முதலீடு செய்ய அரசு விரும்புவதாக தெரிவித்த அமைச்சர், வட பிரான்சின் டுவாயில் தயாரிக்கப்படும் ரெனோ 5 கார் பிரான்சில் அதிகம் விற்பனையாகும் மின்சார வாகனமாக திகழ்வது குறித்து பெருமிதம் வெளியிட்டார். கடந்த காலங்களில் போனஸ் தொகையில் குறைப்புகள் செய்யப்பட்டிருந்தாலும் கடந்த ஜூலை 1, 2024 முதல் பசுமை போனஸ் 200 முதல் 1200 யூரோக்கள் வரை உயர்த்தப்பட்டது. இதன் மூலம் குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்களுக்கு சுமார் 4200 யூரோக்கள் வரை உதவி கிடைத்தது. மேலும் ஐரோப்பிய தயாரிப்பு பேட்டரிகளை கொண்ட மின்சார கார்களை வாங்குவோருக்கு கடந்த அக்டோபர் 1ஆம் தேதி முதல் 1000 யூரோக்கள் மதிப்பிலான சிறப்பு கூடுதல் போனஸும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மின்சார வாகனங்களின் பயன்பாட்டை ஊக்குவிக்கவும் ஐரோப்பிய ஆட்டோமொபைல் துறையின் மாற்றத்திற்கு ஆதரவளிக்கவும் இந்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் மேலும் தெரிவித்தார். கடந்த 2024ஆம் ஆண்டில் மட்டும் சுமார் 5100 பேர் HIV தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளதாக பிரெஞ்சு சுகாதாரத்துறை அதிர்ச்சி தகவலை வெளியிட்டுள்ளது. பாதிக்கப்பட்டவர்களில் 18 முதல் 21 வயதுக்குட்பட்ட இளைஞர்களே அதிகம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக ஆண்களுக்கிடையிலான பாலியல் உறவு மூலமாகவே இந்த தொற்று பெருமளவில் பரவியுள்ளதாக கண்டறியப்பட்டுள்ளது. முந்தைய 2023ஆம் ஆண்டிலும் இதே அளவிலான தொற்றாளர்களை அடையாளம் காணப்பட்டிருந்தனர். இந்த எண்ணிக்கை குறையாமல் தொடர்வது தமக்கு மிகுந்த கவலை அளிப்பதாக சுகாதாரத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இளைஞர்கள் மத்தியில் பாதுகாப்பான பாலியல் உறவு முறைகள் குறித்த போதிய விழிப்புணர்வு இல்லாமையே இந்த தொற்று பரவல் குறையாமல் இருப்பதற்கு முக்கிய காரணம் எனவும் சுகாதாரத்துறை சுட்டிக்காட்டியுள்ளது. நீங்கள் இதுவரை கேட்டது குரல் மீடியாவின் பிரதான செய்திகள். மேலும் இதுபோன்ற செய்திகளை அறிய குரல் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.